ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்ல தமிழக வீராங்கனைகள் அசத்திருக்காங்க. தென்கொரியாவில் நடந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப்பில் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இந்திய சார்பில் தமிழ்நாட்டை சேர்ந்த வித்யா ராமராஜ் கலந்துக்கிட்டாங்க. இதில் 56.46 வினாடியில் 3வது இலக்கை எட்டி வெண்கலம் வென்று அசத்தியிருக்காங்க வித்யா. கணுக்கால் காயத்தால் அவதிப்பட்டாலும் தீரத்தோட ஓடி நாட்டிற்கு பதக்கம் வென்று பெருமைப்படுத்தியிருக்காங்க வித்யா. இதே மாதிரி மகளிர் 100 மீட்டர் ரிலேல இந்திய அணி வெள்ளி பதக்கம் வென்று அசத்தியிருக்கு. 43.86 வினாடிகளில் 2வது அணியா இலக்கை எட்டி இந்திய வீராங்கனைகளை அசத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இந்தியா பின்தங்கிடுமோன்னு அச்சம் இருந்தப்ப 3வதா ஓடின தமிழ்நாட்டை சேர்ந்த அபிநயா ராஜராஜன் செம்ம ஃபாஸ்டா ஓடி முன்னிலை பெற்றாங்க. இறுதியா இந்தியா 2வது இடம் பிடிச்சு அசத்திடுச்சு. அமெரிக்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு கேம்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த அதுவும் 13 வயசே ஆன பையன் வின் பண்ணி லட்சாதிபதி ஆயிட்டாரா. அமெரிக்காவில் நடைபெற்ற நேஷனல் ஸ்பெல்லிங் பீ எனப்படும் தேசிய எழுத்து உச்சரிப்பு போட்டியில இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 13 வயதான சிறுவன் ஃபைசன் ஜாக்கி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியிருக்காரு. அமெரிக்கால மிகவும் பிரபலமான இந்த போட்டியில ரொம்ப கஷ்டமான வார்த்தைகளை போட்டியாளர்களுக்கு கொடுத்து சரியா எழுத்துக்களை உச்சரிக்க வைப்பாங்க. இந்த முறை 8 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள சிறார்கள் மொத்தம் 243 பேர் பங்கேற்க பல்வேறு பிரிவுகளோட முடிவுல 9 பேர் இறுதி போட்டிக்கு தேர்வானாங்க. மேரிலாந்து மாகாணத்துல நடந்த இறுதி போட்டியில ஃபைசன் ஜாக்கி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தினாரு. 18வது ரவுண்ட்ல ஒரு வார்த்தையை தப்பா உச்சரிச்சதால ஜாக்கி போட்டியிலிருந்து வெளியேற வேண்டிய சூழல் வந்துச்சு. Carmelina. K-A-M. Oh, okay. Wait. Let me think. All the information. Oh boy. Carmelina. Carmelina. Oh shoot. Okay. Whatever. Just bring it. I'm sorry. He knows he said the wrong first letter once he heard the actual word. Carmelina is a kind of plant. It's spelled C-O-M-M-E-L-I-N-A. Yeah. Okay, so now you know what happens, though. Yeah. Okay. ஆனா அதே ரவுண்ட்ல மற்ற 2 போட்டியாளரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையில் இருக்க எழுத்துக்களை தவறா உச்சரிக்க நூலிழையில தப்பிச்சாரு ஜாக்கி. அவ்வளவுதான், கிடைச்ச வாய்ப்பை கெட்டியா பிடிச்ச ஜாக்கி அடுத்தடுத்து கொடுக்கப்பட்ட மிகவும் கஷ்டமான வார்த்தைகளை எல்லாம் சரியா உச்சரிச்சாரு. 20வது ரவுண்ட்ல தன்னோட போட்டியாளரான 14 வயது சிறுவன் தவறா உச்சரிக்க சாம்பியன் ஆகும் வாய்ப்பு ஜாக்கிக்கு கிடைச்சது. Caldi or Caldi or Caldi. Oh, Caldi or Caldi. Okay. Caldi. C-H-A-L-D-E-E. Caldi. That is correct. அவ்வளவுதான், 21வது ரவுண்ட்ல மிகவும் கஷ்டமான பிரெஞ்சு வார்த்தையை சரியா உச்சரிச்சு சாம்பியன் பட்டம் வென்று அசத்திட்டாரு ஃபைசன் ஜாக்கி. Éclaircissement. Éclaircissement. E-C-L-A-I-R-C-I-S-S-E-M-E-N-T. Éclaircissement. That is correct. சாம்பியன் ஃபைசன் ஜாக்கிக்கு கோப்பையோட $50,000 அமெரிக்க பரிசா வழங்கினாங்க. இந்திய மதிப்புல சுமார் 42 லட்சம். குடும்பத்தினர் உறவினர்களோடு ஸ்டேஜ்ல ஜாக்கி கொண்டாடிய காட்சி செம கியூட். அப்புறம் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, ஸ்பெல்லிங் பீயை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களை அடிச்சுக்க அங்க அமெரிக்கால ஆளே இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.